Praise the Lord. Joyful VCAயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்க எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கல்பனா அவர்கள் வாசிப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா இந்த நல்ல ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, அப்பா ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இம்மட்டுமா எங்களை காத்து வழிநடத்தி வந்த தேவன் தகப்பனே, ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, அப்பா இப்பொழுது கூட இந்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். ஆவியானவரே கர்த்த நீர் எங்களை வழிநடத்தும்படியாக கிடைச்சபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அப்பா உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா நாங்கள் வெவ்வேறு இடங்களில இருந்தாலும், ஆண்டவரே அப்பா இதை காணொலியில பார்த்து கொண்டு இருந்தாலும் ராஜா, ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உமது நாமம் மகிமைப்படும்படியாக, ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையா அப்பா ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிரசனத்தை அப்பா எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நீங்க எங்களை வழிநடத்தும்படியாக கிடைச்சபிக்கிறோம். கர்த்தர் நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்ப நம்மளோட தேவனை ஆராதிக்க போறோம். நம்மளோட தேவன் இந்த உலகத்தை படைத்த தேவன். இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த அவருக்கு சொந்தமானது. நம்ம இந்த தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா அவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஏன்னா அவர் நம்மளோட அப்பா. இந்த உலகத்தை படைத்த தேவன், எல்லாவற்றையும் படைத்த சர்வத்தையும் படைத்த தேவன் அவர் நம்முடைய அப்பா. அதனால நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம இப்போ ஒரு பாடலை பாடி மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்று மகிழ்ச்சியோடு உற்சாகமாய் தேவனோட நாம மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜா நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜா நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரம
பிள்ளைகளாய் உம்முடைய சொந்த ஜனமாய் ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் எங்க போவோம் ராஜா? அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆண்டவரே. உம்மை துதிப்பது ஆராதிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ராஜா. உம்மை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் இப்பொழுது கூட நம்ம எங்க இருந்தாலும் இந்த பாடலை நம்ம உணர்ந்து தேவனை முழு மனதோடு முழு இருதயத்தோடு பாடி ஆராதிப்போம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ தள்ளிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ? எப்ராயிம் என்னை நீ தள்ளிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணீரை என்னை நீ காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க
எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம் ஏசப்பா, எங்க நாங்க ஓடுவோம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே, இந்த ஆண்டவரே அப்பா மாயமான உலகத்துல ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்த உறவுகள், நாங்கள் கைகோர்த்த உறவுகள் ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகி சென்றாலும், ஆண்டவரே அப்பா எங்களை துரத்தினாலும், ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எங்களை கைவிடாத தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நீர் எப்ராயிம் எங்களை கைவிடாத தேவன், எங்களை மறக்காத தேவன், ஆண்டவரே அப்பா எங்களை விலக்காத தேவன் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே அப்பா நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே ஏசப்பா, நீங்க மாத்திரம் எங்களுக்கு வேணும் ராஜா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா இந்த மனிதர்களோ இந்த உலகமோ எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே ஏசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இந்த மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் அப்பா உம்மீது பற்றுதலா இருப்பது நல்லன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா, கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை கைவிடாமல், எங்களை அப்பா கர்த்தாவே எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே அப்பா இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு அப்பா நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் அப்பா ஆண்டவரே அப்பா எங்களை வழிநடத்தினீங்க, உங்களோட பிரசன்னத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை உங்களோட பலத்தை கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லோரும் ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். அன்புள்ள இயேசுவே, இந்த நாளிலே எங்கள் எல்லோரும் ஒரு மனமாய் இந்த காணொலியிலே எங்களை கர்த்தாவே ஒன்று சேர்த்திருக்கீங்க. எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த தேவ செய்தி நீங்க தான் கொடுக்கணும். நீங்க ஆண்டவரே எல்லோருடைய உள்ளத்திலும் தேவரை நீங்க பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே நாம் இயேசு செய்தவைகள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை நாம் வழிபடுகிறோம், தொழுது கொள்கிறோம், நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், நம்மை சீர்திருத்திக் கொள்கிறோம், நாம் மனம் திரும்புகிறோம், தேவனுக்கு பிரியமானவர்களை ஆராய்ந்து பார்த்து அவருக்கு பிரியமானதை செய்ய நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு வருகிறார். மக்கள் அனைவரும் அவரை ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள். இதுதான் குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இதை நினைத்துதான் நாம் என்ன செய்கிறோம், அநேக காரியங்களை இன்னைக்கு ஊர்வலமாய் போவார்கள், குருத்தோலை ஏந்தி கொண்டு போவார்கள், ஒசன்னா கீதங்கள் எல்லாம் பாடுவார்கள். இதனுடைய முக்கிய சம்பவத்தை நாம் இந்த நாளில் தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாம் மேன்மைப்படுவதாக. இந்த குருத்தோலை இந்த நாளுக்கு பிறகு இயேசு சந்திக்கிற அந்த நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நாட்களிலே இயேசுவை என்ன செய்தார்கள், ஓலை ஏந்தி இயேசுவை வரவேற்றார்களாம். ஆம், இந்த நாளில கூட நாம் பார்க்கலாம், அரசியல்வாதிகள் எல்லாம் வரும் பொழுது அவர்களை வரவேற்பதற்காக கட்சி கொடிகளை ஏந்தி கொண்டு அசைத்து வரவேற்பார்கள். அப்படியாகவே நாம் தேசத்திலே பிரதமர் வரும்போதோ அல்லது ஜனாதிபதி வரும் பொழுதோ நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய இந்தியாவினுடைய நேஷனல் கொடியை நாம் உயர்த்தி பிடித்து வரவேற்கிறவர்களா இருக்கிறோம். ஆகையினாலே அந்நாட்களிலே கொடிகள் எதுவும் கிடையாது. அவர்கள் எல்லோரும் வரவேற்பதற்கு இந்த ஓலைகளை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதுவும் குருத்தோலை ஏந்தி வரவேற்புகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய யாத்திரையை ஆரம்பிப்பதற்காக ஒரு கழுதையை ஆண்டவர் தேர்வு செய்தார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஆச்சரியமா இருக்கும், ஏன் ஆண்டவர் கழுதையை தேர்வு செய்தார், ஏன் ஆண்டவர் ஒரு குதிரையை ஏன் தேர்வு செய்யக்கூடாது? அந்தந்த தேசங்களிலே கலாச்சாரங்கள் உண்டு, பழக்கங்கள் உண்டு.
இஸ்ரவேல் தேசத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது குதிரைகளின் மேல் செல்வார்கள். ஆனால் ஒரு நாட்டில் சமாதானத்துக்காக போகும்போது அவர்கள் கழுதையின் மீது செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினாலே யூதர்களுக்கு இதோ கழுதையானது ஒரு ராட்சரீக மிருகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குதிரை யுத்தத்துக்கும் கழுதை சமாதானத்துக்கும் அது அடையாளமாய் இருக்கிறது. நம் தேவன் சமாதான காரணராய் இருக்கிறார். நம் தேவன் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். நம் தேவன் சமாதானத்தின் ராஜாவாய் இருக்கிறார். நம் தேவன் சமாதான தேவனாய் இருக்கிறார். இயேசு எருசலேமுக்கு செல்லும்போது மக்கள் எல்லாம் இயேசுவை ராஜாவாக பார்த்தார்களாம். இயேசுவை இதோ மேசியாவாக பார்த்தார்களாம். இயேசு தம்மை விடுதலை ஆக்குகிறவர்களாக பார்த்தார்களாம். ஏனென்றால் அந்நாட்களிலே இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இதோ ரோமர்களுக்கு அடிமையாய் இருந்தார்கள். ரோமர்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள். அவர்களுக்கு உரிய சுதந்திரம் இல்லை, விடுதலை இல்லை, ஆளுகை இல்லை. ஆகையினாலே அவர்கள் விடுதலைக்காக இயங்குகிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள் மேசியா என்ற ராஜா வருவார். எப்படியாக நாம் வாசிக்கிறோமே, மோசே எப்படியா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ அதே போல மேசியா வருவார். நம்மையும் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ரோம வல்லமையிலிருந்து ரோம ஆளுகளிலிருந்து நம்ம விடுதலை செய்வார் என்று மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு கூட இருந்தார்கள். அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது, அவர் மாமிசத்தில் இருந்தபோது அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தார். அதையெல்லாம் பார்த்தபோது இவர்தான் மேசியா என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அவர்களை வரவேற்றார்கள். அவரிடத்துல ஈடுபாடு உள்ளவர்களா இருந்தார்கள். இவர்தான் நமக்காக யுத்தம் செய்து இதோ நம்மை ரோமர்கள் ஆளுகையிலிருந்து நம்ம விடுதலை செய்வார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினால்தான் இயேசு 5 மீனையெல்லாம் ஆசீர்வதித்து 5,000 பேருக்கு மேலாய் போஷித்த போது அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இவர் ராஜா என்று சொல்லி அவரை ராஜாவாக பிடித்து கொண்டு போக விரும்பினார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினாலே அவர்களின் நினைப்பெல்லாம் தன்னுடைய மூதாதையர்கள் எப்படி எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார்களோ அப்படியாகவே இப்போது இந்த மேசியா நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு குதிரையின் மேல் வராமல் இயேசு கழுதையின் மேல் வருகிறார். இயேசு குதிரையின் மேல் அவர் சென்றிருந்தார் என்று சொன்னால் ரோம பேரரசு என்ன நினைத்திருக்கும்? இவர் யுத்தத்துக்கு வருகிறார் என்று சொல்லி நினைத்திருக்கும். ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல. அவர் இந்த உலகத்துக்குரிய யுத்தம் அல்ல, இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை அல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல. இயேசு பரலோக ராஜ்யத்தை தருவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். உன்னதத்தில தேவனுக்கு மகிமையும் பூமியிலும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு பிறந்த போது எல்லோரும் அந்த தேவ தூதர்கள் தேவ அசேனைகள் எல்லாம் வாழ்த்தி பாடினது அல்லவா? ஆக்கினாலே தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இதோ நம் பரலோகத்துக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற அந்த பாவ சுவரை உடைத்து எறிந்து இருதரத்தாரின் பகையை நீக்கி ஒன்றாக்கு விரும்பி சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாய் சமாதானம் பண்ணும் ஆக்கினை அவர் மேல் உண்டானபடியினாலே அவர் நமக்காக ஒரு ஜீவ பலியாய் கிருபாதிர பலியாய் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே நமக்காய் பலியிடுவதற்காக பலியாகுவதற்காக நமக்கு பாவமாகி சாபமாகி நமக்காக எல்லாவற்றையும் சுமந்திருக்கிற ஒரு பாத்திரமாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆனாலோ இயேசு அவர்கள் உலக பிரகாரமான ஒரு ராஜாவாக தான் பார்த்தார்கள். அந்த மேசியா இந்த உலக பிரகாரமான இந்த அந்நிய ஆளுகையிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை அப்படியாகவே பார்த்தார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் முழு மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த ஞானம் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு புரியவில்லை. அவர்களை மாம்ச கண்களினாலே இயேசுவை பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ இந்த முழு மனுக்குலத்தையும் இதோ நியாய தீர்ப்பிலிருந்து
பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, எல்லா பொல்லாத கிரியிலிருந்து விடுதலை செய்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாகும்படியாய், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாக, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக இயேசு இந்த பூமியில கழுதையின் மீது அமர்ந்து அவர் வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது கழுதையின் மேல் ஏறி வருகிற இந்த இயேசுவை இதோ ஜனங்கள் ராஜாவாக பார்த்து குருத்தோலை ஏந்தி, இயேசுவே வாரும் என்று சொல்லி, ஓசன்னா என்று சொல்லி மிகுந்த ஆர்ப்பரிப்போடு கூட அவளை வரவேற்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், அந்நாட்களிலே பஸ்கா பண்டிகை நாள் பல தேசங்களிலிருந்து யூத ஜனத்தை தழுவினவர்களும் யூதர்களாய் இருக்கிறவர்களும் அவர்கள் எல்லோரும் இதோ அந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருந்தார்கள். ஆகையினாலே திரளான ஜனங்கள் அங்க இருந்தபடியினாலே ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாங்க, நமக்கு இந்த ராஜா நமக்காக யுத்தம் செய்து நமக்கு இந்த விடுதலையை நமக்கு வாங்கி கொடுப்பார், நமக்குன்னு ஒரு சுய தேசத்தை உருவாக்கி கொடுப்பார், நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று விசுவாசித்து தான் இயேசுவை அவர்கள் எல்லோரும் இந்த கரங்களை உயர்த்தி ஓசானா என்று சொல்லி, உன்னதத்திலிருந்து வருகிறவரே உமக்கு ஓசானா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து அவர்களை வரவேற்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு தெரியும், சலோமி என்ற ஒரு ஸ்திரீ கூட நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ கூட என்ன நினைச்சாங்க, இயேசு இந்த ராஜ்யத்தை நம்ம இந்த பூமியில நமக்கு ஸ்தாபித்து கொடுப்பார், நாம் ரோமர்களிடத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம், நாம் சுய தேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவள் விரும்பி, ஆகினால்தான் இயேசுனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை கூட ஏறெடுக்கிறாள். இயேசுவே, இதோ என்னுடைய குமாரர்கள் ஒருவன் உன் வலது பாரசத்திலும் ஒருவன் இடது பாரசத்திலும் உட்காரும்படியா நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். ஏனென்றால் அவள் நினைப்பு என்னன்னா, இயேசு இந்த பூமியில ராஜாவா அமர்ந்திருப்பாரு, தாவீதின் சிங்காசனத்துல அமர்வாரு, அப்போ அவர் பக்கத்துல தம்முடைய குமாரர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல்களை இருக்கிறார். சீஷர்கள் கூட அப்படிதான் நினைச்சாங்க. பெரும்பாலும் சீஷர்கள் கூட என்ன நினைச்சாங்க, இந்த இயேசு நமக்கு மீண்டுமாய் இந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்று தருவார், இந்த அடிமைத்தனத்தில் இந்த ரோம பேரரசில் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர் நம்மை பாவத்திலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் அந்தகார வல்லமைகளிலிருந்தும் இருளின் அதிகாரத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்யும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாய், பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் நம்மை விடுவிக்கும்படியாய், நமக்கு நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், என்றென்றுமாய் இந்த பூமியிலிருந்து விடுதலை அடைந்து தேவனோடு கூட அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் கூட இன்னைக்கு கூட அநேக பேர் நாம தவறான எண்ணங்களோடு கூட செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இயேசுவை எம்மைக்காக ஏற்றுக்கொண்டவர்கள் பரிதிக்கப்பட்டவர்கள் என்று நமக்கு கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நாம் மறந்துடுவோம், எதற்காக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நியாய தீர்ப்புக்கு நாம் இதோ நம்மை தப்பித்துக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவ சாயலுடையவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பகலின் பிள்ளையாய், வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த இடத்துல எல்லாரும் இயேசுவை ஓசானா ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்து கூறுகிறார்கள். ஓசானா என்றால் என்ன? விடுவியும் என்று அர்த்தமாகும். ஓசானா என்றால் என்ன? ரட்சியும் என்று அர்த்தமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ராஜாவே, எங்கள் ராஜாவே, நீங்க என்ன செய்யணும்? எங்களை இந்த ரோமனுடைய ஆளுகையிலிருந்து எங்களை விடுவிங்க, எங்களை ரட்சியுங்க என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறது மாத்திரமல்ல, அவரை வாழ்த்தினார்கள், அவரை வரவேற்றினார்கள், அவர்களை என்ன செய்தார்கள்? அவரை ஆர்ப்பரித்து கொண்டாடினார்கள். அவங்க நினைச்சாங்க, இயேசு இப்போது பிலாத்துவின் கோட்டைக்கு போவாரு, அங்கே யுத்தம் பண்ணுவார், நமக்கு விடுதலை செய்து கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனா அந்த இயேசு எங்க போனாரு? அவர் தேவாலயத்துக்கு தாங்க போனார். அல்லேலூயா.
அங்கு என்னுடைய பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாய் வியாபார வீடாய் நீங்கள் மாற்றினீர்களே என்று அதை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இவைகள்லாம் அவர்களுக்கு மிகுந்த அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தபடியினாலே அவர்கள் இதே ஜனங்கள் தான் இயேசுவை ஓசனா என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி வரவேற்ற இந்த ஜனங்கள், ஆர்ப்பரித்த ஜனங்கள், அதே ஜனங்கள் தான் பிலாத்தின் முன்பாக சொல்லுகிறார்கள், இவனை சிலுவையில அறையும், இவனை சிலுவையில அறையும் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை இவர் நமக்கு பெற்று தருவார், இவர் மேசியா, நம்மை விடுவிப்பார், இவர் ராஜா என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனா ஆண்டவரோ பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகினாலே இயேசுவை சிலுவையில அறையும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல அவரை அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர்கள் கூச்சலிகளா இருக்கிறார்கள். இதே ஜனங்க நாம ஒரு சமயம் தேவனை நல்லா ஆர்ப்பரிப்போம், நல்லா துதிப்போம், நல்லா ஸ்தோத்திரிப்போம். நம்ம காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால், தாமதமாகும் என்று சொன்னால் நமக்குள்ள முறுமுறுப்பு ஏற்படும், அதிருப்தி ஏற்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாய் இதை வனாந்தரத்துல முறுமுறுத்து அவர்கள் கெட்டு போனார்களோ அதே மாதிரி நாமும் கூட என்ன செய்கிறோம், இன்மைக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டு முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நமக்காக இயேசு ஒரு கைவேலை இல்லாத ஒரு தேசத்தை, நமக்காக ஒரு இடத்தை, ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம போக போறோம். அது விலையேற பெற்றது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யும், இங்க இருக்கிற வருத்தம், துன்பங்கள், மரணங்கள், கஷ்டங்கள், அழுகை அங்கெல்லாம் இருக்காது. அங்க எப்போதுமே தெய்வ மகிமைக்குள்ளாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மேம்படுவதாக. அவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். அதுல அவருக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. ஆகினால் அவர் என்ன செஞ்சார், அதுல ஏதாவது கனி கிடைக்குமான்னு பார்க்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது அது அத்தி மரம், அது கனி கொடுக்கும் காலம் இல்லை. ஆனாலும் கூட இயேசு கனியை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அங்க போய் பார்க்கும்போது அத்தி மரம் கனி இல்லை. அப்ப இயேசு என்ன செய்யறாரு, அத்தி மரத்தை சபித்து விடுகிறார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? திரும்பி வரும்போது பார்க்கறாங்க, அத்தி மரம் வேரோடு கூட பற்று போய் இருக்குது. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை, ஒரு ஊமையின் மூலமா ஒரு சத்தியத்தை சொல்வது போல ஆண்டவர் இதன் மூலமா ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் நியாய தீர்ப்பினுடைய வல்லமை எவ்வளவு பயங்கரமானது என்பது சில தேவன் எதிர்பார்க்கிற கனிதான் என்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னிடத்திலே மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால்தான் இயேசு பாருங்க, அந்த எருசலேம் இடத்துக்கு நகரத்துக்கு போகும்போது வழியில சொல்ற, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளுமாம் போல அநேக முறை உன்னை சேர்த்துக்கொள்ள நான் விருப்பமா இருந்தேன். ஆனா உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாது போனாயே. இந்த மேல ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இது இடிக்கப்படும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நாம் மேன்மைப்படுவதாக. அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம், கண்ணீர் விட்டார், அழுதார், அந்த தேசத்துக்காக அழுதார். ஆண்டவர் நினைச்சு வந்தது ஒண்ணு, மனுஷன் நினைக்கிறது ஒண்ணு. ஆண்டவர் செய்தது உயர்வானது, மனுஷன் பார்க்கறது கீழ்த்தரமானது. அதுதான் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுகிறார், ரொம்ப கண்ணீர் விடுகிறார். அப்ப என்ன நடந்தது, கிபி 70 பார்க்கும்போது தீத்து என்ற பேரரசன் வந்து, ரோம பேரரசன் வந்து அந்த எருசலேமை எல்லாம் சுட்டெரித்து போடுகிறான். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சிறுவில் அறைந்து போகிறான். ஜனங்கள் எல்லாம் பூமி முழுவதும் சிதறி போகிறவர்களாக இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நியாயத்திற்கு பயங்கரமாக இருந்தது. அல்லேலூயா. அதன் பிறகு ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். கள்ளர் குகை என்றும் வியாபார வீடு என்றும் சொல்லுகிறார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை தேவ ஆலயம் என்று சொல்கிறோம். தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்க வேண்டும். ஒழிய நமக்குள்ள கள்ளர்களாகவோ, பாவம் நிறைந்தவர்களாகவோ, பொல்லாத சிந்தனைகள் எண்ணங்களுடையவர்களாகவோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாகவோ நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஒரு வியாபார வீடா நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்தமானவர் அல்லவா, மகிமையானவர் அல்லவா, உண்மை உள்ளவர் அல்லவா, உத்தமானவர் அல்லவா, நீதி உள்ளவர் அல்லவா, மாறாத மகிமை இருக்கும் ஆட்சிமிக்க சர்வத்தை சிருஷ்டிகர் அல்லவா. அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஹல்லேலூயா. ஆகினால் இயேசு பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வந்தார்.
பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க வந்தார். நம்மை நித்திய ஜீவனை பெருமுறையாய் வந்தார். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பே மிகவும் உயர்ந்தது, விலையேற பெற்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த யாத்திரைக்கு பிறகு நாம் பார்க்கிறோம், இயேசு அதன் பிறகு சிலுவையில் அறியப்படுகிறதை பார்க்கிறோம். அப்புறம் அவர் மரிக்கிறார், அதன் பிறகு உயிர்த்தெழுகிறார். இவைகள் எல்லாம் இதுக்கு பிறகு நம்ம இந்த குருத்தலை ஞாயிற்றுக்கு பிறகு இந்த காரியத்தை எல்லாம் நம்ம கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் 11வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகாமே பெத்பெகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே 2 வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்போது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்துல கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறோர் சோஸ்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் இந்த கழுதை விசேஷமானது. இந்த கழுதையை வைத்துதான் அநேக செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் இந்த செய்தியை நாம் பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, அவருடைய ஃபாலோவரை பார்த்து, நம்மை பார்த்து, இயேசு ஏற்றுக்கொண்ட நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆம், எத்தனையோ காரியங்கள் நம்ம ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா ஜிபிஎஸ் தேவைப்படுகிறது, கரெக்டா போய் அந்த ஏரியால போய் சேரணும்னு சொன்னா. ஆனா ஆண்டவர் நமக்கு ஜிபிஎஸ்ஐ விட உயர்ந்தவர். கர்த்தர் அறிவார் நீ எந்த பிரச்சனையிலே எங்கே இருக்கிறாய், எந்த கட்டுகளுக்குள் நீ இருக்கிறாய் என்பதை நம் ஆண்டவர் அறிவார். இன்னும் இந்த விதமான பிரச்சனையில் இருக்க, இந்த கஷ்டத்தில் இருக்க, இந்த துன்பத்தில் இருக்கிற, இந்த வியாதியில் இருக்கிற, இந்த பலவீனத்தில் இருக்க, இந்த கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில கற்றுண்டு போய் இருக்கிறாய், எந்த இடத்துல பிரச்சனையில நீ இருக்கிறாய், எந்த ஸ்தலத்தில் இருக்கிறாய், எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய், எந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிற, எல்லாமே இயேசுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்றார், போங்க, எதிரே இருக்க ஒரு கிராமத்துக்கு போங்க. ஜிபிஎஸ் ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் அங்க இருக்கிற கழுதையின் நிலைமையை பார்க்கிறார். கழுதை எங்க கட்டப்பட்டிருக்கு? 2 சந்தியிலே வழியிலே கட்டப்பட்டிருக்கு. அது கட்டப்பட்ட ஒரு கழுதை, அது கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை. அதுக்கு விடுதலை கிடையாது. நாம் பார்க்கும் போது மத்தேயு 21வது அதிகாரத்துல 4-7 வசனங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா, தாயும் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கழுத போல ஜீவிக்கிறவங்க, கழுத பாரத்தை சுமக்கிற கழுத. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் பாரத்தையே சுமந்து கொண்டு போகும். அது வாழ்க்கையெல்லாம் சுமந்து கொண்டு போவதுதான். பாருங்க, நீங்கெல்லாம் பார்க்கலாம், நிறைய அந்த காலத்துல மிலிட்டரியில எல்லாம் அதிகமா கழுதுகளை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா, மலை மேல ஏறி போவதற்கு கழுதையை போல விசேஷமான ஒரு மிருகம் இல்லை. பாரத்தை சுமப்பதற்கு விசேஷமான கழுதையை போல வேற மிருகம் இல்லை. மலை காடு எல்லாவற்றிலும் இந்த கழுதை என்ன செய்யும்? பொதியை சுமந்து கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அந்த கழுதையை தான் என்ன செஞ்சிருப்பாங்க? கையும் காலும் கட்டி வைத்திருப்பாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா
பண்ணார்களிடத்தில் தான் இந்த கழுதையானது இருக்கும். இந்த பண்ணார்கள் என்ன செய்வார்கள், அந்த கழுதை மேல எல்லாம் அழுக்கு துணியெல்லாம் வச்சு அதை சுமந்து கொண்டு போவார்கள். அது கொண்டு போய் ஆற்றில கொண்டு போய் என்ன செய்வாங்க, அதை இறக்கி அங்க வாஷ் பண்ணி திரும்பி என்ன செய்வாங்க, அந்த தண்ணியோடு கூட அதை காய வைத்தோ அல்லது உரம் என்ன செய்வாங்க, திரும்பி அந்த கழுதையின் மீது சுமக்க வச்சு கொண்டு வராங்க. பொதி சுமக்கிற கழுதை. சில கழுதைகள் பார்க்கும்போது வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கழுதைகள்லாம் என்ன கற்களை சுமந்து கொண்டு போகும். அதுக்கு ஒரு வலை மாதிரி பின்னி போட்டு 2 பக்கம் கற்களை தொங்கி கொண்டு இருக்கும். அது மேல முதுக்கு மேல அந்த கற்களை பல ஒரு 50, 100, 200 கற்களை சுமந்து கொண்டு போகும். இப்படியாக என்ன செய்ய பொதிகளை சுமைகளை லக்கேஜ் எல்லாம் கொண்டு போறதுக்கு என்ன செய்வாங்க, கழுதையை பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாரங்களோடு கூட இருக்கிறாங்க. நிறைய பாரங்களோடு இருக்காங்க. நிறைய பொதி சுமந்துட்டு இருக்காங்க. குடும்ப பாரம், வீட்டு பாரம், வேலை பாரம், கடன் பாரம், வியாதி பாரம், நிறைய பாரங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாரத்தோடு கூட இருக்கிறத ஒண்ணு பாக்குறாரு ஆண்டவர். உன்னை காண்கின்ற தேவன், ஆகாரை கண்ட தேவன் அல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குஷ்டரோகியை பார்த்து மனதுருகின கர்த்தர் அல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 பேர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து இயேசு முன்னாடி விடும்போது அந்த பாரத்தை இயேசு முன்னாடி கொண்டு வராங்க. அப்ப இயேசு அவங்கள பாக்குறாரு, உதவி செய்கிறாரு, அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்கிறாரு. இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல பாரத்தோடு, சுமையோடு, பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் அனுப்புறாருங்க. ஏன்னா நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை. அந்த கிராமத்துக்கு போங்க, அந்த வீட்டுக்கு போங்க, அந்த நபரிடத்துல போங்க, அவங்களுக்கு போங்க, அவங்க இடத்துல போய் அவங்களை விடுதலை பண்ணணும். கரெக்டா இடத்த நமக்கு சொல்லி நம்மை அனுப்புகிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம கீழ்ப்படுகிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த குறிப்பிட்ட இடம், ஆண்டவரே ஜிபிஎஸ்ஸா இருக்காரு. எல்லாம் அறிந்த தேவன், உலக தோற்றமே முன்குறித்து அறிந்தவர், இல்லாதவர்கள் இருக்கும் போல அழைக்கும் தேவன். அவர் கண்களுக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. பூமி எங்கும் கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அனுப்புறாரு. அது இரு வழியில கட்டப்பட்டது. அதுக்கு எந்த வழியில போறதுன்னு தெரியல, போகவும் முடியாது, போக முடியாதபடிக்கு அதன் கால்கள் கைகள் அது என்ன செய்யப்பட்டிருக்க, கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆகினாலே நாம் பாருங்க, அடுத்தது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுங்களா, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவிழ்க்க போகும்போது சும்மா விட்டுருவாங்களா? பிசாசு கட்டி வச்சிருக்கான் எல்லாரையும். துன்பத்திலும் பெருத்திலும் வேதனும் கடன்லையும் பிரச்சனைகளும் இருளையும் அவன் கட்டி வச்சிருக்கிறான். அவன் சும்மா விடுவானா? அவன் விடமாட்டான். ஏன் கட்டுறீங்கன்னு கேட்பான். நாம சொல்லணும், இயேசுவுக்கு இந்த ஆத்மா வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு இவர் வேண்டும், இயேசுவுக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்துல கொண்டு வரணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை அவிழ்த்து கொண்டு பாருங்கள், இயேசுவின் நாமத்துல கட்டவிழுங்கள். நமக்கு தேவன் கட்டவிழ்க்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில இயேசுவின் நாமத்துல எதை கட்டுவோமோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தின் பூமியில எதை கட்டவிழ்ப்போமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ ஆத்மாக்கள் கட்டப்பட்டிருக்காங்க. இயேசுவின் நாமத்துல அந்தகார வல்லமையிலிருந்து இவர்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்வோம். கட்டவிழ்ப்போம். ஆண்டவர் தாமே விடுவிப்பார். அவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கும். எல்லா கட்டுகளும் அரிந்து போகும், எல்லா கண்ணிகளும் தெரிந்து போகும். அல்லேலூயா. பாருங்க, ஆகினால் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார், நம்ம பயன்படுத்துவோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சமயம் பிசாசு பிடித்த மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவரை ஆண்டவர்கள் சொஸ்தமாக்கினாரு. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க, சுகமாக்கினாரு. ஒரு குருடனும் ஊமையுமான இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க, சுகமாக்கினாரு. அப்படியாக ஆண்டவர் தாமே ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த எதுவா இருந்தாலும் அற்புதம் செய்வாருங்க. 5 அப்பத்தி 2 மீன் கொண்டு வந்தா அற்புதம் செய்தார். 5000 பேருக்கு மேல பூஷித்தார். வரி பணத்தை காமிச்சாங்க, கொண்டு வந்தாங்க. இது யாருக்கு வரி செலுத்தும்? அதுக்கு அவங்களுடைய யோசனை, அவங்க தந்திரங்களை தேவன் முறியடிக்கிறவராய். இயேசுவிடத்துல எது வந்தாலும், ஒரு சந்திரோகி பிடித்த ஒரு மகனை கொண்டு வருகிறார் தகப்பன், அவனையும் தேவன் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார்.
கர்த்தரிடத்துல வரும்போது கர்த்தர் சகலத்தையும் மாற்றி விடுவார். புதிய சிருஷ்டியாய் மாற்றிடுவார். புதிய காரியங்களை செய்வார். புதிய கூர்மையில எந்திரமாக ஆண்டவர் மாற்றுவார். புதிய படைப்பாய் மாற்றுவார். சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் புதிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல அவிழ்த்து கொண்டு நம்ம வரணுங்க. அதில் கொண்டு வந்து அடுத்த ஒப்பு கொடுக்கணுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த ஆத்மாவை இயேசு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. இப்போது இவருக்கு முழுமையான விடுதலையும் ரட்சிப்பையும் இவருக்கு கொடுங்க ஆண்டவரே. இவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் ரட்சிப்பார். அவங்க கேட்பாங்க, ஏன் இருக்கிறீங்க? இது ஆண்டவருக்கு வேண்டும், இது இயேசுவுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாங்க நமக்கு ஜீவனையே கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் எல்லாரும் யாருக்கு சொந்தம்னா இயேசுக்கு தான் சொந்தம். இயேசுக்கு சொந்தமானது இயேசு கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அல்லையா. ஆகினால் நம்ம ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது அவன் பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனால் போராட முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் தான் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. ஆண்டவர் நாமத்துல தான், இயேசு நாமத்துல நீங்க கிளைம் பண்றீங்க. இப்ப அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, அதன் பிறகு ஆண்டவரத்துல அந்த கழுதியை கொண்டு வராங்க. வேதத்துல வாசிக்கிறோம், ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை என்று வாசிக்கிறோம். நல்லா பாருங்க, அந்த கழுதை ஆனது பாருங்க, ஒரு ஏறியிராத கழுதை. யாருக்கு ஒருபோது ஏறியிராத கழுதை என்று சொன்னால் அது பரிசுத்தம் நிறைந்ததும் அல்லது அது தாழ்மையுடையதும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம இயேசு இடத்துல வரும்போது இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில நம் இருதயத்தின் சிங்காசனத்துல அவர் வீற்றாளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதன் பிறகு நாம வாசிக்கிறோம், அது மேல வஸ்திரங்களை எல்லாம் விரித்தார்களாம். ஹல்லேலூயா. காலுக்கு வஸ்திரம், தழைகள், கிளைகள் எல்லாத்தையும் விரிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கழுதிக்கு எந்த விதமான மதிப்பு இருந்ததே கிடையாது. எல்லாரும் இந்த கழுதியை தூற்றினார்கள், அடித்தார்கள், சுமையை சுமக்கும்படி செய்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த கழுதியின் மேல துணி போட்டு அலங்காரம் பண்றாங்க. கழுதிக்கு நடந்து போறதுக்கு மெத்துன்னு துணியை போடுறாங்க. பாருங்க, எல்லா தழைகளும் கிளைகளும் ஓலைகளும் எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. பாருங்க, இதெல்லாம் அந்த கழுதைக்கு கொடுக்கிற ஒரு கனமா இல்லை, கழுதையின் மீது அமர்ந்திருக்கிற அந்த இயேசுக்கு கொடுக்கிற கனம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாக வேண்டும் என்றால் உன் இதயத்துல அல்லது உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடு. அவர் உன் வாழ்க்கையில பிரவேசிக்கட்டும். அவர் உன்னுடைய உள்ளத்தில் சிங்காசனத்துல வந்து அமரட்டும். அவர் உங்களை ஆளுகை செய்ய. கழுதையை வந்து யார் ஓட்டிட்டு போவாங்க? மேல உட்கார்ந்து இருக்கவங்க ஓட்டிட்டு போவாங்க. அந்த மேல உட்கார்ந்து இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறாரு. அவர் தம் இஷ்டத்துக்கு தான் அந்த கழுதியை ஓட்டுவாரு. அந்த கழுதி மேல் உட்கார்ந்து இருக்கவும் தன் இஷ்டத்துக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ நேராகவோ போடணுமா அவர் ஓட்டி கொண்டு போவாரு. ஏசப்பா உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஏசப்பா உங்களை என்ன செய்யணும்? அவர் உங்க மேல இருந்தா அவருடைய சித்தத்தின்படியாக, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய அவர் எதிர்பார்த்தலின்படி, அவர் பிரியத்தின்படியாக அவர் ஒன்று வழி நடத்துவாரு. நீங்க அவர் முழு சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த கன மகிமை எல்லாம் பாருங்க உன் வாழ்க்கையே மாறி. இயேசு வாழ்க்கையில வந்தாலே எல்லாமே மாறி. இயேசு இருந்தா இயேசுக்கு மகிமையும் எல்லா கனத்தையும் எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவருக்கு கொண்டாரு. அவர் உங்களுக்குள்ள இருந்தாலே இப்போ அதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், இதுகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இயேசு இல்லாத வாழ்க்கை கனவீனமான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை அனாதையான ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில அந்த நிர்வாணமான ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை இருளான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆகினாலே அந்த பெருமை பாராட்டக்கூடாதுங்க. அந்த கழுது நினைக்க கூடாது, ஆஹா எனக்கு எனக்கெல்லாம் கனப்படுத்துறாங்க, எப்படிலாம் அந்த வஸ்திரங்களை போடுறாங்க, என்னெல்லாம் நான் வரவேற்கிறாங்க. அந்த கழுதுக்கு இல்லைங்க, இயேசுக்கு தான். அல்லேலூயா. இயேசு இருக்கிற வரைக்கும் உனக்கும் சலுகை கிடைக்கும். ஆனா மகிமையும் கனமும் இயேசுக்கு தான். அல்லேலூயா. அவர் இறங்கிட்டாருன்னா உன்னை விட்ட அதுக்கப்புறம் இந்த கழுதுக்கு என்ன நிலைமை ஆகும்னே தெரியும். அல்லேலூயா.
அதே மாதிரி ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நம்ம வாசிக்கிறோம் லூக்கா மத்திய புஸ்தகத்துலலாம் இயேசு என்ன செய்கிறாரு, அந்த தாய் கழுதையும் குட்டி கழுதையும் கொண்டு வாங்க. ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய குட்டியும் ஆண்டவர் பராமரிக்க கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை முழுமையா அவர் மேல ஒப்பு கொடுங்க. இயேசு உங்க மேல அமரட்டும். எப்போதுமே என்ன செய்வாங்க, ஆண்டவர் தாமே அவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த காணொலியை கண்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் நடத்த கிருபைக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் அன்னோனை ஐக்கியம் சந்தோஷமா இருக்கிறதா நம் அனைவரோடு கூட. ஹல்லேலூயா. God bless you.